உலகெங்கும் உள்ளவர்களாய் வாழ வேண்டும். சமுதாயத்தில் அன்பின் தீபமாக ஒளிர வேண்டும். ஒளியாம் கிறிஸ்துவில் ஒன்றுபட்ட நாம் உலகின் ஒளியாய் விளங்க வேண்டும் என்பதை குறிக்க இப்பொழுது குத்துவிளக்கானது ஏற்றப்படுகிறது. விளக்கின் முதல் திரியை ஏற்ற விழா நாயகன் சார்பாக அருள்தந்தை பேட்ரிக் அவர்களை நிபந்தனையற்ற இதயம் கொண்டு வாழ முதல் திரியை ஏற்ற அன்புடன் அழைக்கின்றோம். இரண்டாம் திரியை ஏற்ற நமது பங்கு தந்தை அருள்தந்தை கிறிஸ்டோபர் அவர்களை நிபந்தனையற்ற அன்பு கொண்டு வாழ இரண்டாம் திரி ஏற்றி வைக்க அன்போடு அழைக்கின்றோம். மூன்றாம் திரியை ஏற்ற பெற்றோரின் சார்பாக புதிய ஜார்ஜ் அன்றியத்திலிருந்து திரு டோம் அவர்களை நம் குடும்பங்களில் நிபந்தனையற்ற அன்பு வளர வேண்டி மூன்றாம் திரியை ஏற்றி வைக்க அன்போடு அழைக்கின்றோம். நான்காம் திரியை ஏற்ற நிபந்தனையற்ற அன்பு கொண்ட ஒரு குடும்பமாக ஆண்டவர் இயேசுவின் பேரிரக்க பெருவிழாவை கொண்டாட விழா குழுவில் ஒருவரை அன்போடு அழைக்கின்றோம். ஐந்தாம் திரியை ஏற்ற நிபந்தனையற்ற இதயத்தோடு இறைப்பணி செய்ய முன்வந்திருக்கும் அடையாளமாக நமது பங்கின் பணிபுரியும் இருமட அருள் சகோதரிகளை ஐந்தாம் திரி ஏற்றி வைக்க அழைக்கின்றோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. திருப்பலி முன்னுரை. நள்ளிரவில் நடுக்காட்டில் நடந்து செல்லும் தந்தையின் தோள் மீது துயிலும் குழந்தை போல நடுக்கடலில் தத்தளிக்கும் கப்பலுக்கு கரை காட்டும் கலங்கரை விளக்கு போல வானில் போல உள்ளம் அஞ்ச வேண்டாம், அஞ்ச வேண்டாம், என் மீது நம்பிக்கை வையுங்கள், நான் உங்களை காத்தருவேன் என்று நம்பிக்கையை நம்புவாய் நடத்துகின்றது இயேசுவின் இதயம். அவரை நாம் அனைவருக்கும் எதிர்நோக்கி திருப்பயணத்தில் நிபந்தனையற்ற எதிர்வாக நாளும் இயங்கி வருகின்றார்.
இத்தகைய சீரும் சிறப்பும் அருளும் ஆற்றலும் பரிவும் பாசமும் கொண்டது இயேசுவின் இனிய இதயம். இயேசுவின் மீது நம் கண்களை பதிய வைப்போம். பாவிகளாகிய நம்மால் நமக்கு உண்டான எல்லா எதிர்ப்புகளையும் மன உறுதியோடு தாங்கிக் கொண்ட நிபந்தனையற்ற இயேசுவின் இதயத்தை நாம் கண்முன் நிறுத்துவோம். அவராகவே வாழ முயல்வோம். சிறப்பாக இன்றைய நாளில் கொடியேற்றி திருப்பலி நிறைவேற்றிய வருகை தந்த அனைத்து குருக்கள், துறவிகள், பிற ஜார் அண்டிய குடும்பங்கள், பங்கு மக்கள், உற்றார் உறவினர் மற்றும் நம்மை சுற்றி வாழ்வோர் அனைவரையும் இறைவன் தன் நிபந்தனையற்ற இதயத்தில் வைத்து காத்துள்ள வேண்டுவோம். என் மரியதால் மஸ்தி குழந்தைகளுக்கு நன்றி திருப்படியாகவும் கருத்துக்கள் நிறைவேறவும் மாணிக்க வாசகம் பாத்திமா ரெஜினா அவர்கியராணி திருவிழாண்டவர் இந்த குடும்பத்திற்கு நன்மைகளுக்கு நன்றியாகவும் ஆர் வில்லியம் ஜூலியஸ் தனது 24வது பிறந்தநாளை கொண்டாடும் என்று நன்றி திருப்படியாகவும் டேவிட் கிரிய புஷ்பம் இவருடைய 14ஆம் ஆண்டு திருமண நாளாகிய என்று நன்றி திருப்படியாகவும் ஒப்புக்கொடு தெரிவிக்கப்படுகிறது. மேலும் மரித்த மக்களுக்காக மரித்த பிஜே பிரான்சிஸ், ஜெரோம், சாரா, புதோட அலிஸ் மேரி, புட்டி அபரகாம் ராஜம்மா, அருண் சகோதரி பிராங்க்லின் தெரேசா, பி பிரான்சிஸ் சேவியர், ஜோக்கின் பாக்கியம்மா, அமலோற்பம் ரவி இருதயம், புதோட ஜோசப், லூத் மேரி, பாப்பையா இணையா அந்தோனிராஜ், புதோட மேரி ஜோசப், அருள்மணி அருள்ராஜ், யாரும் நினையாத மற்றும் சிறைகளிலே மக்கள், தெனாலி இணையா, மதலேனா ராயப்பன், ஷௌரையா ராயுரு, கித்தை மிக்கேல், ஜோஜம்மா, டோர்னிஸ், லூதம்மா, டி அருள். நம்மளை எல்லாம் ஆண்டவர் திருப்பாத்திலே ஒப்பு கொடுக்கும். இறக்கம் நிறைந்தவன் நம்மளுடைய நம் இறக்கத்தை புரிந்துடைய பாவங்கள் குற்றங்கள் குறைவை எல்லாம் மன்னித்து நம்முடைய வாழ்வீட்டில் நிலையாக தர வேண்டும் என்று சிறப்பாக ஜெபிப்போம். தூய மறைமொழி நாம் கொண்டாட தமிழ் நம்முடைய பாவங்கள் குற்றங்கள் குறைவை ஏற்றுக்கொள்வோம். அவற்றை சாற்று நாம் வளர்த்துவோம். எல்லாமல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக.
அன்பார்ந்தவும் திருமகனே தயத்து எண்ணி பெருமை கொள்ளும் நாங்கள் தம் அன்பினால் அவர்களுக்கு புரிந்து வருகின்ற வியத்தகு நன்மைகளை நினைவு கூறுகின்றோம். இவ்வாறு விண்ணக கொடைகளின் ஊற்றாகிய அத்திரு இருதயத்திலிருந்து பொங்கி வடியும் அருளை நாங்கள் பெற்றுக்கொள்ள தகுதி பெறச் செய்தருள்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இயல் 7 இறை வார்த்தைகள் 4 முதல் 9 வரை. ஏனெனில் என்னை பின்பற்றுவதிலிருந்து உன் பிள்ளைகளை அவர்கள் விலக்கி வேற்று தெய்வங்களை வணங்கும்படி செய்வார்கள். அதனால் ஆண்டவரின் தினம் உனக்கு எதிராய் மூண்டு உன்னை விரைவில் அழிக்கும். மாறாக நீ அவர்களுக்கு இவ்வாறு செய். அவர்களின் பலிபீடங்களை இடித்து அவர்களின் சிலை தூண்களை உடைத்து அவர்களின் அசேரா கம்பங்களை வெட்டி அவர்களின் கைவினையான சிலைகளை தீயில் எரிந்துவிடு. ஏனெனில் உங்கள் கடவுளாகிய ஆண்டவரின் தூய மக்களிடம் நீங்கள் மண்ணிலுள்ள எல்லா மக்களிலும் உங்களையே தம் சொந்த மக்களாக கடவுளாகிய ஆண்டவர் தேர்ந்து கொண்டார். எல்லா மக்களிலும் நீங்கள் திரளானவர்கள் என்பதற்காக ஆண்டவர் உங்கள் மீது அன்பு கொண்டு உங்களை தெரிந்து கொள்ளவில்லை. உண்மையில் எல்லா மக்களிலும் நீங்கள் சொற்பமானவர்களே. மாறாக உங்களிடம் அன்பு கூர்ந்ததினாலும் உங்கள் மூதாதையருக்கு ஆணையிட்டு கொடுத்த வாக்கை காப்பாற்றும் பொருட்டும் ஆண்டவர் தமது வலிமை மிகு கரத்தால் உங்களை புறப்பட செய்து அடிமைத்தன வீட்டிலின்று எகிப்து மன்னராகிய பார்வோனின் கையினின்றும் உங்களை விடுவித்தார். எனவே உங்கள் கடவுளாகிய ஆண்டவரே கடவுள் எனவும் அவரே உண்மையான இறைவன் எனவும் அறிந்து கொள்ளுங்கள். அவர் மீது அன்பு கூறுவோருக்கும் அவரின் கட்டளைகளை கடைபிடிப்போருக்கும் 1000 தலைமுறை வரைக்கும் தம் இரக்கத்தின் உடன்படிக்கையை காக்கின்றவர் அவரே. ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. குருதிரிக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 13 இறை வார்த்தைகள் 1 முதல் 7 வரை. நான் மானிடரின் மொழிகளிலும் வானதூதரின் மொழிகளிலும் பேசினாலும் அன்பு எனக்கில்லையே. ஒலிக்கும் வெண்கலமும் ஓசையிலும் தாளமும் போலாமே. இறை வாக்கு உரைக்கும் ஆற்றல் எனக்கு இருப்பினும் மறைபொருள்கள் அனைத்தையும் அறிந்தவனாய் இருப்பினும் அறிவெல்லாம் பெற்றிருப்பினும் மலைகள் இடம்பெயர் செய்யும் அளவுக்கு நிறைந்த நம்பிக்கை கொண்டிருப்பினும் என்னிடம் அன்பு இல்லையே நான் ஒன்றும் இல்லை. என் உடமையை எல்லாம் நான் வாரி வழங்கினாலும் என் உடலையே சுட்டெடுப்பதற்கென ஒப்புவித்தாலும் என்னிடம் அன்பு இல்லையே எனக்கு பயனொன்றும் இல்லை. அன்பு பொறுமை உள்ளது, நன்மை செய்யும், பொறாமைப்படாது, தற்புகழ்ச்சி கொள்ளாது, இருமாப்பு அடையாது. அன்பு இழிவானதை செய்யாது, தீங்கு நினையாது. அன்பு தீவினையில் மகிழ்வுறாது, மாறாக அது உண்மையில் மகிழும். அன்பு அனைத்தையும் பொறுத்து கொள்ளும், அனைத்தையும் எதிர்நோக்கி இருக்கும், அனைத்திலும் மன உறுதியாயிருக்கும். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி.
அக்காலத்தில் இயேசு தம் நோக்கி கூறியது, தந்தையிடமிருந்து நான் உங்களுக்கு அனுப்ப போகிற துணையாளர் வருவார். அவரே தந்தையிடமிருந்து வந்து உண்மையை வெளிப்படுத்தும் தூய ஆவியார். அவர் வரும்போது என்னை பற்றி சான்று பகர்வார். நீங்களும் சான்று பகர்வீர்கள், ஏனெனில் நீங்கள் தொடக்கம் முதல் என்னோடு இருந்து வருகிறீர்கள். நான் உங்களிடம் சொல்ல வேண்டியவை இன்னும் பல உள்ளன, ஆனால் அவற்றை இப்போது உங்களால் தாங்க இயலாது. உண்மையை வெளிப்படுத்தும் தூய ஆவியார் வரும்பொழுது அவர் முழு உண்மையை நோக்கி உங்களை வழிநடத்துவார். அவர் தாமாக எதையும் பேச மாட்டார், தாம் கேட்பதையே பேசுவார். வரப்போகிறவற்றை உங்களுக்கு அறிவிப்பார். அவர் என்னிடமிருந்து கேட்டு உங்களுக்கு அறிவிப்பார். இவ்வாறு அவர் என்னை மாட்சிப்படுத்துவார். தந்தையுடையவையாகவும் என்னுடையவையே. எனவேதான் அவர் என்னிடமிருந்து பெற்று உங்களுக்கு அறிவிப்பார் என்றேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. தொடங்கி இந்த விழாவை ஆரம்பிக்கும் அனைவருக்கும் விழா கொண்டாடும் பொன் விழா கொண்டாடும் அருந்தந்தை சார்பாகவும் பங்கு தந்தை சார்பாகவும் மகிழ்ச்சியான திரியதை ஆண்டுடைய திருநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். திரியதை ஆண்டு நம்முடைய முன்னோர்கள் எவ்வளவு ஒரு ஆழ்ந்த நம்பிக்கையும் வாழ்க்கையின் மையத்தை உணர்ந்து இந்த கிராமத்தின் மத்தியிலே ஒரு அழகான ஆலயத்தை, இறுதியாளர்களை ஆலயத்தை எழுப்பி அவருடைய பாதுகாப்பிலே இந்த கிராமத்து மக்கள் எல்லாரும் பங்கு மக்களாக அர்ப்பணித்து இந்த ஆலயத்தை எழுப்பி திருநாளைப்ப நேரத்திலே அந்த மாபெரும் விழாவை வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் மிக சிறப்பாக கொண்டாட மறந்துவிடக்கூடாது. திரையிலே ஆண்டவருக்காக நான் என்ன செய்கிறேன், என்னென்ன நாளிலே வருகிறேன், திருப்பலி கண்டேன், முடிந்து விட்டது அல்ல. இந்த விழாவை சிறப்பாக கொண்டாடி அந்த ஆண்டவருடைய அன்பை நான் பெற்று எனது வழியாக மற்றவர்கள் பெற்று வாழ்வதற்கு இந்த திருநாள் இறைவன் கொடுத்த மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம், வரப்பிரசாதம். இதிலே திருநாளை கொண்டாட ஒவ்வொருவரையும் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அந்த திருநாளிலே ஆண்டவரே இந்த நல்ல காரியத்தினால் வந்தால் செய்திருந்தேன் அப்பா, உனக்கு மகிழ்ச்சி ஆசீர்வதியும் என்ற அந்த ஆசீர்வோடு திருநாளை கொண்டாடுவோம். புனித பவுலடிகளார் கூறுகின்றார், பரிசுத்த ஆவியின் வல்லமையின்றி இயேசு ஆண்டவர் என்று யாரும் அறிக்கையிட முடியாது. நாம் ஆண்டவர் இயேசு மீட்பர் என்று ஏற்றுக்கொள்கிறோம். அவருடைய பிறப்பு, இறப்பு, உயிர்ப்பினாலே நாம் மீட்பை அடைந்திருக்கிறோம் என்று நம்புகிறோம். அந்த ஆண்டவரை மீட்பர் என்று அறிவிப்பதற்கு அந்த பரிசுத்த ஆவியின் தூண்டுதல் வல்லமை இல்லை என்றால் அறிவிக்க முடியாது என்று அந்த மாபெரும் புனிதர் கூறியிருக்கிறார். எனவே அன்பானவர்களை இன்று தாய் திரு அவையானது மிகப்பெரிய ஒரு பெரிய விழாவை, பரிசுத்த ஆவியின் விழாவை கொண்டாடி சிறப்பித்துக் கொண்டிருக்கிறது. தூய ஆவியாருடைய பெருவிழா. இதுதான் திருச்சபையின் பிறந்த நாள் என்று கூறுவார்கள். இந்த தூய ஆவியானவர் இல்லை என்றால் திருச்சபை இல்லை, கிறிஸ்தவ மக்கள் இல்லை, நாம் சிதறி போய் கிடந்திருப்போம். ஆண்டவர் இயேசு மனித பிற்பாடு சீரெல்லாம் சிதறி அங்குமாக பயந்து ஒழித்து கொண்டிருந்தார்களோ, ஆனால் பரிசுத்த ஆவியை பெற்றவுடனே வல்லமையின் சக்தி கிடைத்ததை போல பரிசுத்த ஆவியின் வல்லமையை கொண்டு அவரே என் மீட்பர், அவரே எனக்காக எல்லாம் செய்தவர், அவரை நம்பி இருக்கேன் நம்பிக்கையோடு நம்முடைய வாழ்க்கை பயணம் செல்ல வேண்டும் பாருங்களே. இந்த நாளிலே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நற்செய்தி திருநாள் நற்செய்தியை வாசித்தோம். ஏனென்றால் எல்லா திருநாளையும் விட இதுதான் முக்கியமான திருநாள். ஏனென்றால் இயேசு ஆண்டு வந்த உலகத்திலே நடமாடி இருந்த பொழுது
அற்புதங்களை செய்து ஆண்டவருடைய நற்செய்தியை அறிவித்துக் கொண்டு வந்தார். அவர் 2 தினங்கள் சென்ற பிற்பாடு, அவர் இறந்து விண்ணகம் சென்ற பிற்பாடு அந்த மீட்பு பணியை, அந்த ஆண்டவருடைய தொழில் பணியை செய்வதற்கு ஆண்டவர் அழகான நற்செய்தியை கொடுக்கிறார். நான் தந்தையிடம் போகின்றேன், தந்தையிடம் உங்களுக்காக துணையாளரை அனுப்புகிறேன். அவர் உங்களோடு இருந்து உங்களுக்கு உண்மையை வெளிப்படுத்துவார். ஆண்டவர் இயேசு போன பிற்பாடு இந்த உலகத்திலே தற்கைத்து கொண்ட சீடர்களை பார்த்து கூறுகிறார். இந்த உலகத்தை தற்கைத்து கொண்டு நம்மை பார்த்து கூறுகிறார். நான் தந்தையிடம் போகிறேன், நீங்கள் சிதறி போயிருப்பீர்கள், அந்த நேரத்தில் அஞ்ச வேண்டாம். ஏனென்றால் நான் தந்தையிடம் போய் துணையாளரை, உங்களுக்கு வல்லமை கொடுக்கிறவரை, தூய ஆவியாரை உங்களுக்கு அனுப்புகிறேன். யோவான் நற்செய்தி 14ஆம் அதிகாரம் வாசிக்க கேட்டோம். 15ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் 27. தந்தையிடமிருந்து நான் உங்களுக்கு அனுப்ப போகிற துணையாளர் வருவார். அவர் தந்தையிடமிருந்து வந்து உங்களுக்கு உண்மையை வெளிப்படுத்துவார். எது நல்லது, எது கெட்டது, எதை செய்ய வேண்டும், செய்யக்கூடாது என்பதை அந்த தூய ஆவியானவர் நாம் விண்ணகத்தில் சென்ற பிற்பாடு உங்களோடு தங்கியிருந்து தந்தையின் உண்மையை உங்களுக்கு வெளிப்படுத்துவார். இந்த உலகத்திலே பாவம், அநியாயம், அட்டூழியம் எப்படியெல்லாம் பிழைக்கலாம் என்று, ஏமாற்றி வாழலாம் என்று சுயநலவாதிகளாக இருக்கிற நமக்கு தூய ஆவியார் இல்லை என்றால் அப்படித்தான் கெட்டு அறிந்து போய் விடுவோம். ஏனே தூய ஆவியானவர் உண்மையை உங்களுக்கு வெளிப்படுத்துவார். அவர் வரும்போது என்னை பற்றி சான்று பகருவார். தூய ஆவியின் வல்லமையின்றி ஆண்டவராய் இயேசு நம்மை மீட்பர் என்று உங்களுக்கு யாராலும் அறிவிக்க முடியாது. மாறுபட்ட சூழ்நிலையிலே பல வகையான பிரச்சாரங்கள் கடவுளை பற்றி போய் நேரத்திலே ஆண்டவரே என் மீட்பர் என்று அறிவிப்பதற்கு அந்த தூய ஆவியான வல்லமை தேவை என்பார்களே. எவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்த திருநாள். இந்த நேரத்திலே நல்லதை செய்ய, தீயதை வென்றுவிட தூய ஆவியான வல்லமை தேவை. 2வது ஆண்டவர் என்ன சொல்கிறார் என்றால், அவர் வரும்போது என்னை பற்றி சார்ந்து பகருவார். நீங்களும் என்னை பற்றி சார்ந்து பகருவீர்கள். எப்போது? தூய ஆவியான வல்லமை பெற்ற பிற்பாடு, உண்மையை அறிந்த பிற்பாடு, இயேசு மீட்பர் என்று தெரிந்த பிற்பாடு நீங்கள் எனக்கு சாட்சி பகருவீர்கள். மேலும் ஆண்டவர் கூறுகிறது 16ஆம் அதிகாரம் 12 வசனங்கள். நான் உங்களிடம் சொல்ல வேண்டியவை இன்னும் அதிகமாக இருக்கின்றன. அவற்றையெல்லாம் சொன்னால் உங்களால் இப்போது ஏற்றுக்கொள்ள முடியாது. ஒரு எல்கேஜி பிள்ளையை போய் டென்த் ஸ்டாண்டர்ட் பாடத்தை பண்ணி கொண்டா புரியாது. ஒரு 5ஆம் வகுப்பு படிக்கிற பள்ளி போய் காலேஜ் பள்ளி கொடுத்து கொண்டால் புரியாது. எனவே நான் சொல்ல வேண்டியவை இன்னும் அநேகம் உள்ளன. அவர் இப்போது உங்களால் தாங்க இயலாது. உண்மையை வெளிப்படுத்தும் தூய ஆவியார் வருவார். அவர் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். அன்பானவர்களே, சில சமயங்களிலே எது நல்லது எது கெட்டது தெரியாது. ஒரு குடும்பத்தாய் என்ன வந்து ஃபாதர், என் பையனுக்கு பெண்ணு பார்த்துக்கிட்டே இருக்கு, நல்ல பெண்ணு கிடைக்க மாட்டேங்குது. ஒரு இடத்துக்கு போகிறோம், வேண்டிக்கிறங்க ஃபாதர், அங்கேயாவது என் பொண்ணுக்கு நல்ல விதமாக வருவாரான்னு அமையணும் அப்படி என்று சொல்லி ஆசீர்வாதம் கேட்டாங்க. போனாங்க, அதுக்கு போய் தெரியல. போயிட்டு ஒரு வாரம் சென்ற பிற்பாடு, என்னம்மா பொண்ணு பார்க்க போனீங்களே, சரி அமைஞ்சிச்சா? எல்லாம் பொருத்தமாக இருந்து சாமி, ஒன்றே ஒன்று போட்டு ஜாதக பொருத்தம் சரியில்லை. அன்பானவர்களே, இந்த காலத்திலே சில கிறிஸ்தவ மக்கள் சோசியம், சாஸ்திரம், அது இது என்று உலகத்தில் புலந்து கொண்டிருக்கிற சமுதாயத்தை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சாஸ்திரம் பார்ப்பது, என்னென்னலாம் முகூர்த்தம் பார்ப்பது, நல்ல காலம் கெட்ட காலம் பார்ப்பது, இவையெல்லாம் இப்படிப்பட்ட தீய சக்திகளை உணர்ந்து இப்படி மூடனது. நாளை என்ன நடக்கும் என்று யாரும் சொல்ல முடியாது. எந்த சோசியக்காரும் சொல்ல முடியாது. பாராளுமன்ற தேர்தல் நடந்து கொண்டிருக்கிறது பாரத நாட்டிலே. நாம் எல்லோரும் ஆவலோடு ஏன் உலகம் காத்து கொண்டிருக்கிறது.
பயத்திலே இருந்து நம்மை காப்பாற்ற தூய ஆவியாருடைய வல்லமை இல்லை என்றால் நாம் உலகத்தோடு அப்படியே போய்விடுவோம். ஆகவே தூய ஆவியார் உங்களுக்கு உண்மையை வெளிப்படுத்துவார். அவர் உங்களை நேர்மையாக நடத்தி செல்வார். அவர் சுதனாய ஆண்டவரை உங்களுக்கு வெளிப்படுத்த உதவி செய்வார் என்று நாம் உணர வேண்டும். இந்த தூய ஆவியாரை பற்றி விவிலியம் முழுவதும் பார்க்கிறோம். முதலாவது நாம் காணுகிற புதிய ஏற்பாட்டிலே வாழும் தூதர் மரியாவிடம் வந்து அருள் நிறைந்த தாயே, ஆண்டவராகிய மீட்பர் உம்மோடு இருக்கிறாரம்மா. தாய் பயந்து விடுகிறார்கள். என்னடா இது, நான் மனுஷனே அறியவில்லையே, இது எப்படி நடக்கும் என்று வான தூதரை மரியா கேட்கிறார்கள். அப்போது வானதூதர் சொல்கிறார், தூய ஆவியானவர் உன் மீது வல்லமையோடு நினைவார். எனவே பிறக்க இருக்கும் குழந்தை தூயது என்று அறிவிக்கப்படும். தூய ஆவியானவர் வல்லமையோடு உதரத்திலே அந்த தெய்வத்தை உருவாக்குவார். தூய ஆவியார். யோசேப்பு மரியா கர்ப்பமாய் இருக்கிறார் என்று அறிந்தவுடனே அவளை பகிரங்கப்படுத்த விருப்பமில்லை. எப்படியாவது வீட்டுக்கு தனியாக அனுப்பிவிடலாம் என்று நினைத்து கொண்ட நேரத்திலே அந்த நேரத்தில் யோசேப்பு கவலையோடு ஜெபத்தோடு தலைமையில் கத்தரி கொண்ட இடத்திலே வான தூதர் அவரை நோக்கி, சூசையே, மரியாவை உன் மனைவியாய் ஏற்றுக்கொள்ள தயங்க வேண்டாம், ஏனென்றால் அவர் கருத்தரித்திருப்பது தூய ஆவியின் வல்லமையால்தான். எனவே நம்முடைய மீட்பின் தொடக்கமே ஆண்டவர் இயேசுவை மீட்பை கொண்டு வந்தார். இந்த உலகத்தை மனிதனாக பிறக்க கருவி எழுந்த அந்த தெய்வத்துக்கு துணையாக ஊற்றாக தொடர்பாக இருக்கிறவர் தூய ஆவியானவர். ஆண்டவர்களே, அந்த தூய ஆவியானவர் ஆண்டவர் திருமுழுக்கு பெற்ற பிற்பாடு பரிசுத்த ஆவி அவர் மீது புறா வடிவத்தை இறங்கி அவரை நிரப்பினார். தூய ஆவி விவிலியத்தை பார்க்கிறோம். அந்த தூய ஆவியானவர் இயேசு வனாந்தரத்திற்கு கூட்டிச் செல்கிறார். 40 நாள் நோன்பு இருக்கு. அப்படி கூட்டி செல்ல தூய ஆவியானவர் அவருக்கு வல்லமையும் சக்தியும் கொடுத்து, நீ நல்லதை செய்யப்பா, தியாகத்தை ஏற்றுக்கொள், நீ இவ்வாறு இரு, மக்கள் மீட்படைவார் என்று தூய ஆவியானவர் வழிகாட்டினார். எனவே அன்பானவர்களே, விவிலியம் முழுவதை நாம் பார்க்கிறோம். இந்த விவிலியை நாம் பார்க்கிற உண்மை இந்த தூய ஆவியாருடைய வல்லமை. இதை உணர்ந்த மக்களாக, தூய ஆவியை வல்லமை பெற்ற மக்களாக இந்த திருநாளை கொண்டாடுவோம். தூய ஆவியின் வல்லமை பெற்றவர்களாக நல்லதை செய்ய அழைக்கப்படுகிறோம். தூய ஆவியின் வல்லமையாலே மூட நம்பிக்கையெல்லாம் அகற்றக்கூடிய வல்லமையை பெற்ற மக்களாக இந்த திருநாளில் ஒவ்வொரு நாளும் வாழ்வோம். அதே நேரத்தில் வாழ்வர்களே, மாதமுடைய மாதம் ஒரு மாணவனை பார்த்து ஃபாதர் கேட்டார், ஏப்பா 12 மாதம் இருக்கு ஒரு வருஷத்துல, எந்த மாதம் உனக்கு சந்தோஷமான மாதம் அப்படின்னு கேட்டார். எந்த மாதம் கஷ்டமான மாதம்னு கேட்டார். என்ன சொல்லியிருப்பான்? நல்ல மாதம், மகிழ்ச்சியான மாதம் எதை சொல்லியிருப்பான்? மே மாதத்தை சொன்னான். ஏன்னா விடுமுறை, யார் சுற்றலாம், அங்கே இங்கே போகலாம். ஏன்னா அவன் சொன்ன விடுமுறை மே மாதம் நல்ல மாதம், எது அவனுக்கு கஷ்டமான மாதம் படிக்க மாதம் ஏப்ரல் மே. அன்பானவர்களே, மே மாதத்திலே மாதாவுடைய மாதம் அந்த தாயின் மீது அதிக பக்தி, அந்த தாயுடைய ஜெபம் வல்லமை மிக்கது. கானாவின் திருமணத்திலே திராட்சரசம் தீர்ந்த உடனே முதல் புதுமையை செய்ய வைத்த அந்த இயேசுவின் தாயுடைய ஜெபம், மகனே திராட்சரசம் இல்லையப்பா, அற்புதமாக தண்ணீரை திராட்சரசமாக முதல் புதுமை செய்ய இயேசு. எனவே அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஞானத்தோடு நடக்குவதற்கு தூய ஆவி தேவை. அன்னையுடைய அரவணைப்பும் ஜெபம் நமக்கு தேவை. இந்த நேரத்திலே எங்களை எல்லாம் இந்த நேரத்திலே உங்கள் பங்கு தந்தை வரவேற்று உங்களாம் ஜெபிக்க சொன்ன இந்த மாபெரும் இந்த இதற்காக நாங்கள் தந்தை அவர்களுக்கும் உங்களுக்கு நன்றி சொல்கிறோம். 50 ஆண்டுகள் ஒரு வெள்ளி விழா கொண்டாடின தம்பதியர் என்னிடம் வந்து ஃபாதர் 25 ஆண்டுகள் ஃபாதர் ஆசீர்வாதம் கொடுத்து, அவங்கள பார்த்தா ஜாலியாக இருந்தாங்க. அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் சொல்லுவாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க. என்னப்பா 25 ஆண்டு
வீட்டில் சந்தேகத்தை இல்லையா, நல்லா இருக்கீங்களே, என்ன சந்தோஷமா இருக்கீங்களே அப்படின்னு கேட்டால் அந்த அம்மா சொன்னாங்க, 25 ஆண்டுகளாக என் கணவர் என்னை என் பிள்ளையை காப்பாற்ற உழைத்து வருகிறார் ஃபாதர். எங்களுக்காக உழைத்து வருகிறார் 25 ஆண்டுகள். அவரை பார்த்து கேட்டேன், அவர் தொகுப்பு ஃபாதர், இந்த வயதுக்கு வேண்டிய உணவெல்லாம் எனக்கு என் பிள்ளைகளுக்கு எதை எதிர்பார்க்காமல் கொடுப்பது இந்த புண்ணிய தாய், என்னுடைய மனைவி ஃபாதர். சந்தோஷமாக இருக்கிற ஃபாதர், உழைப்பு. அன்பானவர்களே, அருட்தந்தைகளை நாங்கள் மூவரும் 50 ஆண்டுகள் எங்கள் பணியிலே மகிழ்ச்சியோடு இருக்கிறோம் என்றால், நாங்கள் பணியாற்ற அத்தனை பங்குகளிலும் மகிழ்ச்சியோடு பணியாற்றினோம். அதுதான் எங்களுக்கு இன்று மகிழ்ச்சியை தருகிறது. எங்களுடைய மகிழ்ச்சி, எங்களுடைய உழைப்பு மக்களுக்காக தொடர்ந்து நாங்கள் பணி செய்ய ஆண்டவர் இறுதி ஆண்டவர் கல்வி தருவாராக. பெரிய ஆண்டுடைய திருநாளை கொண்டாடுவோம். மனித உடலின் மையப்பகுதியில் இதயத்தை இறைவன் அமைத்திருக்கிறார். அவருடைய படைப்பு விசித்திரமானது, புனிதமானது. நமக்கெல்லாம் இறுதி ஆண்டவர் மத்தியிலே இருந்து இந்த இரத்த ஓட்டத்து உணவு முழுவதுமை கொடுப்பதை போல இதே ஆண்டவருடைய வல்லமையும் ஆசையும் இந்த திருநாளிலும் ஒவ்வொரு நாளும் இங்கே இருக்கிற நம்ம அனைவரை நிரப்பி வல்லமையால் காப்பாற்றுவதாக. இரத்தம் ஓடவில்லை என்றால் இந்த உடல் ஒன்றுமில்லை. இந்த இதயத்தில் இரத்தம் சுத்தம் செய்து போவதை போல இதை ஆண்டவராயை ஏற்று நமது கிராமத்தின் மத்தியிலே இருந்து நமது இரத்த ஓட்டமாக இருந்து ஞான ஒழுக்கத்தை கொடுத்து ஆன்மீக வாழ்வை கொடுத்து காப்பாற்றும் தெய்வத்தின் பாதத்திலே நம்மையே சமர்ப்பித்து இந்த தெய்வீக திருப்பலி நம்பிக்கையோடு மன்றாடுவோம். ஆமென். அன்பு சகோதர சகோதரிகளே, நம் இறைவன் நம்முடைய அன்றாட வேலைகளை அறிந்தவர், நம்ம ஒவ்வொருடைய உள்ளங்களில் இருக்கின்ற விருப்பங்களை அறிந்தவர். இருப்பினும் நாம் நம்பிக்கையோடு அவரிடம் ஜெபிக்க வேண்டும். நம்முடைய வேலைகளை அவரிடத்தில் எடுத்து சொல்லி நம்முடைய வாழ்வை இயேசுவின் பாதைகளை தொடர்ந்து நாம் வாழ முயல வேண்டும். ஆகவே இன்றைய நாளிலே இறுதி ஆண்டவருடைய திருவிழாவை கொண்டாட கொடியேற்றி இதோ இந்த திருப்பலியிலே பங்கு பெற்று இறை ஆசிரியரை வேண்டி ஜெபிக்கின்ற இந்த நேரத்தில் நம்முடைய மன்றாட்டுக்களை இறுதி ஆண்டவர் வழியாக தந்தையார் கடவுளிடம் ஏறெடுப்போம். நம்பிக்கையாளர்களின் மன்றாட்டுகள். அன்பு தந்தையே இறைவா, திரு அவையை வழிநடத்தும் என் திருத்தந்தை, அவர் வழியாய் மந்தைகளை சர்வனே பராமரித்து வழிநடத்தும் ஆயர்கள், அருட்பணியாளர்கள், துறவியர்கள், பொதுநிலையினர் ஆகிய அனைவரும் கிறிஸ்துவின் உயிர்ப்பின் வழியாக மீண்டும் தங்கள் பணி வாழ்வை கிறிஸ்துவின் மதிப்பீடுகளுக்கு ஏற்ப இறை சமூகத்தை ஆன்மீக வாழ்விற்கு அழைத்து செல்ல தேவையான அன்பை நிறைவாய் வழங்கின இறைவா உங்களை மன்றாடுகிறோம். ஏழைகளின் துணையாளரே என் இறைவா, என் நாட்டில் ஏற்பட்டுள்ள பல்வேறு கலவரங்களால் பாதிக்கப்பட்டவர்களை நினைவு கூறுகின்றோம். இன்று அவர்களுக்கு ஏற்பட்டுள்ள பொருளாதார நெருக்கடியில் இருந்து அவர்கள் விடுபட்டு அவர்கள் வாழ்வாதாரங்கள் மேம்பட்டு நற்சான்றோர்களாக வாழவும், அரசியல் மத கலவரங்கள் முடிவுக்கு வரவும், அமைதியான வாழ்க்கை மீண்டும் மலர தேவையான அருளை பொழிய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். குழந்தைகள் விண்ணரசின் செல்வங்கள் என்று மொழிந்த இறைவா, நீர் கொடுத்த செல்வங்களாகிய எங்கள் பிள்ளைகளை நாங்கள் பொறுப்புடன் வளர்க்கவும், அவர்களுக்கு இறை அச்சத்தையும் தூய வாழ்வுக்கான சிந்தனைகளையும் அறிய செய்திடவும், தம் கடமைகளை உணர்ந்து தூய கிறிஸ்தவ வாழ்வு வாழ வரம் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எமக்கு புதுப்பாதையை அமைத்து தரும் என் இறைவா, இந்த கல்வியாண்டில் என் இளையோர்களை கரம் பிடித்து வழி நடத்தவும், அவர்களை காத்து அவர்கள் சிறந்த கல்வியை பெற்றிடவும், நவீன உலக மாயையில் கவனம் சிதற விடாமல் ஒழுக்கத்தில் சிறந்து விளங்கிடவும், உமது உன்னத சாட்சிகளாய் உலகத்தில் வாழ வேண்டிய ஞானத்தை பொழிந்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். Oh,
தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். அன்புக்குரியவர்களே, எதிர்நோக்கின் திருப்பயணத்தில் நிபந்தனையற்ற இதயங்கிற சிந்தனைகளை சிந்திக்கிற நாம் இந்த நாளிலே சிறப்பாக இந்த ஆராதனையிலே ஒவ்வொரு நாளும் நாம் இந்த 3 முக்கியமான ஜெபங்களை எதிர்த்து இறைவனையும் ஆசிரியை பெற்றுக் கொள்ளவிருக்கிறோம். திருதியான விரத தன்னை ஒப்புக் கொடுக்கும் ஜெபம், நம்முடைய கிளைச்சேரி அன்னை இறைவுடைய தாட்டிப்பத்திரி ஞானம்மா புனிதர் பட்டம் பெற ஜெபம், யூபிலி 2025 ஆண்டு ஜெபம். இந்த 3 ஜெபங்களையும் ஜெபித்து ஜெபங்களின் வழியாக நான் சொன்னது போல நாம் வேண்டுகின்ற அந்த கருத்தை ஆண்டவருடைய திருப்பாதத்தில் வைத்து உருக்கமாக ஜெபிப்போம். இயேசுவின் திரு இருதயத்திற்கு தன்னை அர்ப்பணிக்கும் ஜெபம். இயேசுவின் அன்பான திரு இருதயமே, என்னை உமக்கு ஒப்புக் கொடுக்கிறேன். நீ தரும் எல்லா வரங்களுக்காகவும் உமக்கு நன்றி கூறுகின்றேன். உமது திருக்கரங்களால் என்னை ஆசீர்வதியும். உமது ஆசீரும் அருளும் எப்போதும் வாழ்விக்கின்றது என்பதை உணரச் செய்தருளும். இயேசுவே, உமது அன்பான பிரசன்னத்தில் எப்பொழுதும் மகிழ்ந்திருக்க வரத்தாரும். உம்மை போல நானும் பிறரை அன்பு செய்யவும் மன்னிக்கவும் நல் மனதை தாரும். உம் திரு ரத்தத்தால் என்னை புனிதப்படுத்தி அருளும். என் பிரச்சனைகளில் நல்ல தீர்வு கிடைக்க உதவி புரியும். என் உள்ளத்திற்கு சமாதானத்தை தாரும். என்னை சேர்ந்த அனைவரையும் உமது சமாதானத்தால் நிரப்பும். இயேசுவின் திரு இருதயமே, உமது பெயர் எங்கெங்கும் ஓங்கி ஒலிக்க மக்கள் எல்லோரும் உம் அன்பு இதயத்திலிருந்து அருளை பெற்றுக்கொள்ள வரம் தாரும். இந்த நாள் முழுவதும் என்னோடு நீர் இருந்து எல்லாவித தீங்கிலிருந்தும் என்னை பாதுகாத்து உம் வழியில் நடக்க அருள் தாரும். ஆமென். உமது எல்லையில்லா நன்மை தனத்திலிருந்து எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப்பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. நிறைவேறுகிறது.
நோக்கிய ஆசைகளை மாற்றம் பெறுவதாக நியூரி கொண்டாடுகிறார். விண்ணக செல்வங்களுக்கான ஆர்வத்தை நோக்கி திருப்பணிகளாகிய என்னை தூக்கி எழுப்பதாக. அடையாளம் என் மீட்பரின் மகிழ்ச்சியையும் அமைதியையும் அனைவருக்கும் அளிப்பதாக. என்றென்றும் போற்றுதற்குரிய என் கடவுளாகிய உமக்கு மாட்சியும் புகழும் நீங்களும் நீங்களும் உரித்தாகுக. ஆமென். எங்களை புனித அன்புத்தியால் பண்டிகையை செய்வதால் இவ்வாறு நாங்களும் திருமகனும் என்று தீர்க்க பெற்று எங்கள் சகோதர சகோதரிகளில் அவரையே கண்டுகொள்ள கற்றுக்கொள்வோமாகும். என்னென்ன வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உண்மை கொண்டாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாமல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. என்று வாழுங்கள். திருப்பலி முடிந்தது. மட்டுமே அறிவுறுத்தல் இன்று தூய ஆவியார் பெருமளாவை ரூபாய் 4140. இன்று நம்முடைய ஆலயத்தின் 238வது ஆண்டு பெருவிழா கொடியேற்ற விழாவை நாம் கொண்டாடி இருக்கிறோம். சிறப்பாக இந்த நாளில் வருகை தந்திருக்கிற அருட்தந்தையர்கள், குருத்துவ பொன்விழா நாயகர்கள், அருட்பணி எம்ஏ வில்சன், அருட்பணி டி பேட்ரிக், அருட்பணி அன்டோனி சாமி, ஒவ்வொருத்திலும் நிறைய ஒற்றுமை இருக்கிறது. 3 ஒற்றுமை மட்டும் நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். முதலாவது, ஒவ்வொருமே சிம்மப்பொருளுக்கு சொந்தமானவர்கள். இரண்டாவது, மூவருமே ஓய்வறியாது உழைக்கின்ற சூரியன்கள். மூன்றாவது, 50 ஆண்டு காலம் நம்முடைய பணிபாட்டில் மகிழ்ச்சியாக நிறைவாக படிக்கிறது. திருப்பதியுடைய இந்த 3 அரங்கங்களையும் பார்க்கும் பொழுது திருப்பதியிலே பங்கெடுத்து வைக்கும்போது என்னுடைய நினைவறைகளை ஓடிக்கொண்டிருப்பது இந்த 3 அரங்கங்களும் முதல் நன்றி திருப்பதியை நிறைவேற்றுவது போல எனக்கு அவ்வளவு இளமை முக்கியத்தோடு அவர்கள் இருக்கிறார்கள். ஆகவே இது நமக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதம். ஏனென்றால் 50 ஆண்டு காலம் கிறிஸ்துவ வாழ்வு என்பது அவ்வளவு எளிதல்ல. அவர் ஆட்சியிருக்கிற திருப்பணிகள் ஏராளம், அவர்கள் கொடுத்திருக்கிற அருட்சாதனம் ஏராளம். அத்தனை திருப்பணிகளை ஆட்சி ஆசீர்வாதம் மிகுந்த அந்த கடமைகளால் இன்று நம் மத்தியிலே வந்து திருப்பணியை ஏற்றி நம்முடைய ஆலய பங்கு பெருவிழா திருவிழாக்களை தொடங்கி வைத்திருக்கிறார்கள். அவருக்கு நம்முடைய நன்றிகளை சொல்லுகிற நேரத்தில். ஆகவே இப்பொழுது ஜார்ஜ் அங்கேயிலிருந்து திரு புஷ்பராஜ், திரு ஹென்றி, திரு டாம் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். நம்முடைய அலுவலர்களுக்கு அவர்கள் நினைவு பரிசை கொடுப்பார்கள். நினைவு பரிசு கொடுக்கும்போது அனைத்து இறைமக்களும் பலத்த கரவை எழுப்பி நம்முடைய அலுவலர்களுக்கு நம்முடைய நன்றி பெற்றுமாறு நம்முடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். திரு புஷ்பராஜ் அவர்கள் திரு ஹென்றி அவர்கள் அருட்தந்தை எம்ஏ வின்சென்ட் அவர்களுக்கு நினைவு பரிசு கொடுப்பார்கள். திரு இளையராஜ் அவர்கள் அருட்தந்தை டி பேட்ரிக் அவர்களுக்கு நினைவு பரிசை கொடுப்பார்கள். திரு டாம் அவர்கள் அருட்தந்தை
எங்கள் கொடுப்பார். இதில் என்ன சிறப்பு என்று சொன்னால் 3 குருத்துவ குழுவின நாயகர்கள் 20 நம்முடைய மணிமேன்கள். அது நமக்கு ஒரு மிகப்பெரிய பெருமை. இதை பார்த்து நம்முடைய பிள்ளைகள் பீடத்தில் இல்லையோ இதை அழைத்ததற்கு செல்ல வேண்டும் என்று சொல்லிதான் நான் இவர்களை முதல் நாளிலே அழைத்தேன். அருட்தந்தைகளுக்கு நம்முடைய நன்றிகளை மீனவர் முறையாக பலர்ந்த கருவை எழுப்பி நான் தெரிவித்துள்ளோம். இந்த கொடியேற்று விழா சிறப்பாக இந்த நாளிலே நம்முடைய திருவழிபாட்டினை எதிர்நோக்கி திருப்பயணத்தில் நிபந்தனை செய்யும் என்று பல நாட்கள் ஏற்பாடு செய்து பல கூட்டங்களை கூட்டி சிறப்பாக இந்த நாளிலே வருகை பகுதியிலிருந்து எல்லா நிகழ்வுகளையும் நேர்த்தியாக செய்த நான் எதிர்பார்த்தது போல அனைத்து இறை மக்களும் அன்பியத்தாலும் பங்கெடுத்து சிறப்பித்திருக்கிறீர்கள். அன்பிய இறை மக்களுக்கு நம்முடைய வளர்த்த கடவுளை நம்முடைய பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்வோம். அவர்கள் ஏறக்குறைய 70,000 ரூபாய்க்கு மேலாக நம்முடைய ஆலய பணிக்கு அல்லது ஆலய திருப்பணத்திற்கு தேவையான காணிக்கை பொருட்களை கிடைத்திருக்கிறார்கள். அவருக்கு நம்முடைய நன்றிகளை நாம் தெரிவித்துக் கொள்கிறோம். நாளைய தினம் உங்களுடைய எதிர்நோக்கின் திருப்பயணத்தில் மன்னிக்கும் இதயம் என்ற நிலையில் நாம் தியானிக்க இருக்கிறோம், கொண்டாட இருக்கிறோம். குழந்தைகளுக்கு அன்பியத்தால் நாளைய தினத்தை சிறப்பிப்பார்கள். எனவே நான் ஏற்கனவே சொன்னது போல இன்று போல் இந்த 9 நாட்களும் வருகின்ற 9 நாட்களும் குடும்பமாக வந்து அன்பியமாக வந்து நாம் திருப்படை பங்கெடுத்து நாம் வேண்டுகின்ற கருத்தை மாநிலத்தை சிறப்பாக சிதைத்து எழுதியவர்கள் அவருடைய மாத்திரை பெற்றுக்கொள்ள உங்களை தொடர்ந்து வரவேற்கிறேன். அனைவரும் இறுதி பாடலுக்கு எழுந்திருப்போம். இறுதி பாடல் பாடப்படும் பொழுது ஜாத் அன்பியத்தால் குழுவாக கொடுத்து நிற்குமாறு உங்களை நம்மோடு கேட்டுக்கொள்கிறோம். மாதவர்களே, நம்முடைய ஊரின் திருவிழா கொடியேற்றம் இந்த வருடம் சிறப்பாக நீங்கள் தொடங்கியிருக்கிறீர்கள். இந்த முதல் நாளிலே எங்களை அழைத்து இந்த திருப்பலியில் உங்களோடு பங்கு கொண்டு உங்களுக்காக ஜெபிக்க எங்களை அழைத்த உங்களுடைய அருமை பங்கு தந்தை கிறிஸ்டோபர் அவர்களுக்கும் உங்கள் ஒவ்வொருவருக்கும்
சுதன் பரிசுத்தாவியின் பெயராலே இயேசுவின் திருவிருதியுமே எங்கள் வேதனையாயிரம் பாதுகாவலரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அன்னை மரியாதை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அன்னை தெரேசாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறைவனின் அனைத்து புனிதர்களே புனிதையர்களே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். இறை கூடிய அனைத்து ஆட்டுப்பத்திரி ஞானமாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென். Nada.